Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம காட்டி சக்தி பற்றி பட்ஜெட் பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ காட்டி சக்தி மாஸ்டர் பிளான்னா என்ன, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடான என்னென்ன கொஷின்ஸ், ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ஒரு மெயின்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொஷின் வந்து பார்த்தோம். அண்ட் இது வந்து பார்ட் 2 ஆஃப் பட்ஜெட். சரிங்களா? ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பட்ஜெட் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. டெலிகிராம் பண்ணாதீங்க, டெலிகிராமில் மெசேஜஸ் பார்க்க மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பட்ஜெட்டோட பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாஸ்ட் 1 இயர் இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் என்னென்னலாம் வந்து கான்செப்ட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் கவர் பண்ணி கொடுப்பேன். லாஸ்ட் இயர் அப்படி தான் கவர் பண்ணோம். அதில் கவர் பண்ண எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து ப்ரிலிம்ஸில் வந்திருந்தது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் போட்டிருக்கேன். எந்தெந்த கொஷின் நான் எடுத்தேன், அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் ப்ரூஃபோடு. அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இப்போ வந்து எதுக்கு பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சில கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஓவராக வந்து இந்த க்ரூட் ஆயில், தட் இஸ் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம யூஸ் பண்ணி டிப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட விளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் பாரிஸ் கிளைமேட் டீலுன்னு சொல்லி ஒன்று வச்சு கண்ட்ரீஸ், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ஒன்று கூடி நான் என்னோடய சைட்லேருந்து, ஸோ இப்போ நம்ம இந்தியா அப்படின்னா இந்தியா வந்து சில கான்ட்ரிபியூஷன்ஸ் நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஸோ நான் இந்த எமிஷன்ஸ் இவ்வளோ கட் பண்ணுறேன், இந்த எமிஷன்ஸ் இவ்வளோ கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து வெஹிக்குலர் எமிஷன்ஸ்னு சிலது இருக்கும், இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ்னு இருக்கும். ஸோ வெஹிக்குலர் எமிஷன்ஸ் வந்து இவ்வளோ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொண்டு வந்தது தான் இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி அண்ட் இந்த ஃபேம் 2 ஸ்கீம், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்துருப்பீங்க 23 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் டிராஸ்டிக்காக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. நம்ம த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டுருக்கு. இப்படியே போகிற போக்கில் போயிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது ப்ராபப்ளி. ஸோ அதனால் பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி மூலயமா என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து க்ரூட் ஆயிலையும் நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்தியாவில் போன வருஷம் மட்டும் எவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3% தான் சேல் ஆகிருக்கு. 100 வண்டி தயாரிக்கிறாங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு வண்டி மட்டும் தான் சேல் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் இதுவே வந்து இந்த நார்டிக் கண்ட்ரீஸ், நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். ஸோ அதில் வந்து நார்டிக் கண்ட்ரீஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த சோஷியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அங்கே என்ன வந்து இன்கார்பரேட் பண்ணாங்கன்னு. ஸோ இந்த நார்வே, ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க், இதெல்லாமே ஃபின்லாண்ட், இதெல்லாமே நார்டிக் கண்ட்ரீஸ். ஸோ அதில் நார்வே அண்ட் ஐஸ்லாண்ட் பார்த்திங்கன்னா அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. லைக் நார்வே பார்த்திங்கன்னா 75% கிட்ட, ஐஸ்லாண்ட் பார்த்திங்கன்னா 45% கிட்ட, அண்ட் சைனா வந்து வருஷம் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மினிஸ்ட்ரிக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை ப்ரொமோட் பண்ணுற மினிஸ்ட்ரி எதுன்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான். சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் இவங்களும் பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசியோட இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் இது இல்லாமல் வி ஹேவ் ஃபேம் 2 ஸ்கீம் இருக்குது. ஃபேம் 2 ஸ்கீம் பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபேம் 2 வந்து ப்ரமோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு தான். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க்ட் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து டிமாண்ட் இல்லை. ஸோ டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து எப்படி தயாரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஓகே நான் உனக்கு இவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறேன், நீ வருஷத்துக்கு இவ்வளோ வந்து ரெடி பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது தான் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ். சரிங்களா? அண்ட் இதில் வந்து ப்ரொடக்டிவ் லிங்க்ட் இன்சென்டிவ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க, பேட்டரி தயாரிக்கிற கம்பெனிக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கான்செப்ட். ஸோ இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ். அண்ட் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து
லைக் இன்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. இந்த கவுன்சில் வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேல் ஆகுது அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஃபேம் 2 ஸ்கீம், PLI ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் முக்கியமாக இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஷேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஷேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக், வேர்ல்டு பேங்க்கும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $300 million வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னது இது ஃபர்ஸ்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நான் வந்து பேங்க்குக்கு போய் ஒரு சாதாரணமான வெஹிக்கிள், இந்த நார்மலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் பெட்ரோல் இல்லை டீசல் மூலயமா ரன் ஆகிற வெஹிக்கிள்ஸ்க்கு நான் லோன் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இன்டர்னல் கம்பஷன் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதுவே வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போய் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு லோன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நடக்குது. ஸோ அதுங்காட்டி நித்தி ஆயோகும் வேர்ல்டு பேங்க்கும் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் அந்த கஸ்டமர் இந்த லோன் வாங்கின ஒருத்தர் உங்களுக்கு லோன் ரீபே பண்ணல அப்படின்னா நாங்கள் ரீபே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பேங்க்ஸ் வில் கம் ஃபார்வர்ட் டு கிவ் த லோன்ஸ். அதுக்கு தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசிஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்தியா வந்து ஜஸ்ட் 1.3 தான் வந்து சேல் பண்ணியிருக்கு லாஸ்ட் இயர். இட்ஸ் வெரி வெரி லோ வென் கம்பேர்ட் டு அ நேபரிங் ஸ்டேட் ஆல்சோ, லைக் கண்ட்ரி ஆல்சோ. லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து சைனா கிட்டே இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம எலக்ட்ரிக் மொபிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சை வந்து அட்ரெஸ் பண்ணும். ஸோ நம்ம நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸில் சில விஷயங்கள் வந்து இந்தியா ஸ்வோர் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம காப்பாற்றணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். இதுவும் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச் தான். நெக்ஸ்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. நம்ம அதிகமான க்ரூட் ஆயில் வந்து மிடில் ஈஸ்ட் கிட்டேருந்து வாங்குகிறோம், USA கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காஸ்ட். ஸோ இம்போர்ட் காஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடும். ஸோ அது நம்மளை வந்து டெஃபிசிட்டில் தள்ளி விட்டுரும். சரிங்களா, ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்கணும் ரேதர் தென் இம்போர்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் அதிகமாக பண்ணிடுறோம். ஸோ அதுவும் க்ரூட் ஆயிலோட ஷேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இம்போர்ட்டில். ஸோ அதை நம்ம வந்து குறைக்கணும். ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி நம்ம பெறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை நம்ம வந்து ஆஃப் பண்ணால் தான் அந்த க்ரூட் ஆயிலோட இம்போர்ட்டை நம்ம கம்மி பண்ண முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போ பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நித்தி ஆயோக் வந்து ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கனாமிக்ஸ் ஒரு 2-3 வருஷம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா இப்போ சில விஷயங்கள் எல்லாமே வந்து பேங்க்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்குள்ளே இருக்குது. இது மாதிரி சில விஷயங்கள் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ பேங்க் வந்து ஒரு வருஷத்துக்கு $100 லோன் கொடுக்குறாங்கன்னா அது $40 லோன் வந்து இட் ஷுட் கோ டு தீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து 2017 மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் பேட்ரி இல்லாமல் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டி வேறு பேட்ரி மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அப்படி தயாரிக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 2-வீலர் கம்பெனி. ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வித் பேட்ரியோடையும் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விதவுட் பேட்ரியோடையும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் பேட்ரி இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஸோ அந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா லீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்லாம் போடுறீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனையே எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வாங்கினதுக்கும் இப்போது நீங்கள் ஃபோன் வச்சுருக்கிறதுக்கும் பேட்டரியில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போய் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினப்போ வந்து 97, 98 to 100% இருக்கும். பட் இதுவே வந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து நான் என்னோட ஒரு ஃபோனை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு போனேன்.
அப்போ போகிறப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வச்சுருந்தது iPhone 6s. ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட when I was in காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது வாங்கினது. ஸோ அதை கொடுக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேட்ரி பர்சன்டேஜ் வந்து அரவுண்ட் 75% கிட்ட தான் இருந்துச்சு பேட்ரி பர்சன்டேஜ். பட் வாங்கும் போது இட் வாஸ் நியர்லி 97%. ஐ யூஸ்ட் இட் ஃபார் நியர்லி 3.5 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 3.5 years to 4 years யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 1 or 2 years நான் சும்மா வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. தே டோல் தேல் டேக் அரவுண்ட் ஃபார் 1,500 தான் எடுப்பேன் நாங்கள். பட் அதை நான் வாங்கின ரேட் வந்து கிட்டத்தட்ட 55,000 to 60,000 கிட்ட நான் வாங்கினேன். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ குறைஞ்சிருதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் அதுக்குள்ளே இருக்கிற பேட்ரி தான் முக்கியம். அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா போக 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 அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாயிரும், அதோட கெப்பாசிட்டி கம்மியாயிரும். ஸோ அந்த பேட்ரி தான் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த பேட்ரி நீங்கள் சொந்தமாக ஓன் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவா. சப்ஸ்கிரைப் பண்ணால் அது பேட்ரி உங்களுது இல்லை, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு வந்து புது பேட்ரிஸ் வாங்கி போட்டு வாங்கி இந்த சென்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பாண்ட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கம்பெனி 10 lakh பேட்ரி ஸ்வாப்ஸ் வந்து நடந்திருக்கு லாஸ்ட் இயர் மட்டும். ஸோ ரிலையன்ஸும் பிபியும் லைக் பாரத் பெட்ரோலியமும் சேர்ந்து பேட்ரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கேன் சரிங்களா. ஒரு கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி உருவாகும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வைக்கும் போது. ஏன் அப்படின்னா சார்ஜ் போடணும். இப்போ உங்கள் ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் போடணும், அதில் ஒரு ஆங்ஸைட்டி உருவாகும் உங்களுக்கு. அது சார்ஜ் போட்டு சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் கவரேஜ். இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வச்சு பல மைல் தூரம்லாம் போக முடியாது சரிங்களா. ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் தான் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ டூ வீலர்ஸ்க்கு இட்ஸ் ஓகே. டூ வீலர்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் எப்படியுமே. ஸோ அதுக்கு ஓகே. அண்ட் பார்த்திங்கன்னா மெனி டூ வீலர்ஸ் வந்து டூ வீலர்ஸ் ஓன் பண்ணுறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டூ வீலர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து பேட்ரி ஸ்வாப்புக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நைட்டு வந்து தூங்கும் போது சார்ஜ் போட்டு வச்சுட்டு காலையில் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக டூ வீலர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்க பேட்ரி ஸ்வாப்புக்கு ஆஃப் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். 4 வீலர்ஸாக இருந்தாங்கன்னா ஆஃப் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து இந்த மாதிரி கான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் ரிலையன்ஸும் பிபியும் பேட்ரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பேட்ரி தீர்ந்துருச்சுன்னா அதை கொடுத்துட்டு இன்னொரு பேட்ரி அந்த இடத்துல வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சரிங்களா. இப்போ எப்படி பெட்ரோல் அடிக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹவு இட் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துருவோம். பை வெஹிக்கிள் விதவுட் பேட்ரிஸ். நான் சொன்னேன் உங்களுக்கு பேட்ரிஸோடு வாங்கலாம், பேட்ரி இல்லாமையும் வாங்கலாம். ஏன் அப்படின்னா பேட்ரி மட்டுமே 50% ஆஃப் த காஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா நெக்ஸான் வந்து டெல்லியில் 14 lakhs வருது சரிங்களா. அதே அதோட பெட்ரோல் வெர்ஷன் வந்து 7 to 8 lakhs தான் வருது. கிட்டத்தட்ட பாதி காஸ்ட் வந்து பேட்ரி காஸ்ட். ஸோ அதனால் பேட்ரி இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும் போது மனுஷங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் கம்மியாக தான் இருக்குது, வாங்கிடுவோம் அப்புறம் பேட்ரி வேணால் லீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வரும் சரிங்களா. ஸோ அந்த இனிஷியல் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா they'll come forward to get சரிங்களா. அண்ட் மோர் ஓவர் போக போக பேட்ரி நம்ம சார்ஜ் பண்ண அதோட லைஃப் டைம் கம்மியாயிரும். ஸோ அப்போ வந்து இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரீப்ளேஸ் ட்ரெயின் பேட்ரி வித் ரீசார்ஜ் பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் மூலமா உங்களுக்கு ட்ரெயினான பேட்டரியை கொடுத்துட்டு ரீசார்ஜ் பேட்டரி நீங்கள் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டட் டு கிவ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் லீசிங் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பேட்ரிஸ். ஸோ நீங்கள் வந்து பேட்ரி இல்லாமல் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 lakh டூ வீலர் அப்படின்னா 1 lakh வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், 0.5 lakh வந்து கவர்மெண்ட்டே போட்டு உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து வாங்கி தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் when you are coming forward and going to purchase a EV. So success stories in பார்த்தீங்கன்னா Bounce Infinity, first company to achieve 10 lakh swaps. நான் உங்களுக்கு சொன்ன அந்த Bounce Infinity தான் Bounce Infinityன்ட்டு. ஆக்சுவலி இட்ஸ் Bounce Infinity. ஸோ அவங்க வந்து 10 lakh பேட்டரி ஸ்வாப்ஸ் டூ வீலர் கம்பெனி அவங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சரிங்களா. இதை நீங்கள் எழுதிக்கலாம். பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் இனிஷியல் காஸ்ட். நான் சொன்னேன் உங்களுக்கு 50% காஸ்ட் வந்து குறையுது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஆஸ் கஸ்டமர்ஸ் நீட் நாட் பை நியூ பேட்டரிஸ் டு ரீப்ளேஸ் ஓல்ட் பேட்டரி. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் லட்சக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ 7 லட்சம்
7 லட்சம் அது வந்து ரிப்பேர் ஆகும்போது 7 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆப்வியஸாக முடியாது. அண்ட் அட்ரஸ் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு டைம் டேக்கன் ஃபார் சார்ஜிங் பேட்டரிஸ் அண்ட் லோவர் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கல்ஸ். ஸோ அங்கங்கே பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் அந்த ஆங்ஸைட்டி இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேஷன்ஸ் இருக்கும், நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு லாங் டிஸ்டன்ஸ் போவீங்க. பட் இதில் வந்து சில சேலஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபியூ கம்பெனிஸ் ப்ரொவைட் ரிமூவல் பேட்டரி. ஸோ எல்லா கம்பெனிஸுமே பேட்டரி வந்து ரிமூவலாக வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களோட பேட்டரி அவங்களோட இதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் கவரை ரிமூவ் பண்ணி பேட்டரி எடுத்து நம்ம தட்டி தட்டி போடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும், சார்ஜ் இல்லாதப்போ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் எதுவுமே திறக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே என்க்ளோஸ்ட் தான். ஸோ எதுவுமே திறக்கிற மாதிரி கிடையாது. ஐஃபோன் என்ன மாடலில் வச்சுருந்தாங்களோ ஆதி காலத்தில் அந்த மாதிரி இவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க மிச்ச ஃபோன்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஏன்னா பேட்டரி ஸ்வாப் பண்ண முடியாது. நீட் ஃபார் இன்டர் ஆப்பரபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இது என்னென்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு விதமாக வந்து பேட்டரி தயாரிப்பாங்க, இன்னொரு கம்பெனி வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் மூலயமா தயாரிப்பாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தயாரித்தா மட்டும்தான் பேட்டரி ஸ்வாப்பிங் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ தான் நீங்கள் கொடுத்துட்டு அந்த இன்னொரு பேட்டரி வாங்க முடியும், இல்லைனா உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி இருக்காது. ஸோ நீட் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் பேட்டரிஸ். இப்போ இதில் என்னென்னா பேட்டரி ஸ்வாப்பிங்கில் நான் ஒரு பேட்டரி உள்ளே வச்சுருப்பேன், சரிங்களா. ஸோ நார்மலாக ஒரு வெஹிக்கிளுக்கு 2 பேட்டரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு பேட்டரி கொடுத்துட்டு நான் இன்னொரு பேட்டரி போடுற மாதிரி இருக்கணும். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு பேட்டரி அந்த கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி ஸ்வாப்பிங் பண்ண முடியாது. ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு 2 பேட்டரி அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பெனிஸ் தயாரிக்கணும், அதை மைண்டில் வச்சுட்டு தயாரிக்கணும். ஸோ லோ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பேட்டரி ஸ்வாப்பிங் இன் 2 வீலர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வீலர்ஸில் இருக்கிறவங்க ஆப்வியஸாக ஆப் பண்ண மாட்டாங்க பேட்டரி ஸ்வாப்பிங்க்கு. ஸோ அவங்க ஓன் பேட்டரிஸை வாங்கிட்டு சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஹையர் ஜிஎஸ்டி ரேட் வந்து இங்கே 18%, சரிங்களா. ஸோ இப்போ ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபா பேட்டரிக்கு 18 ரூபா வந்து டேக்ஸே போயிடுது. ஸோ 18% கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஹை டேக்ஸ் ஸ்லாப். ஸோ எவ்வளோ ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதில் 18% பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பேட்டரிஸ். ஸோ மோர் யூசேஜ், ரெடியூஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டர் பேட்டரிஸ், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து நிறையா பேட்டரிஸ் யூஸ் பண்ணி வீசுகிறோம் அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அது டெட்ரிமெண்டலாக இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஆல்ரெடி இந்த எலக்ட்ரிக் வேஸ்டேஜஸ் பற்றிலாம் ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின், மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதையும் எடுத்து பாருங்கள். ஸோ இதுவும் உங்களுக்கு ப்ராபபிள் கொஸ்டினாக இருக்கும். லைக் இன்கேஸ் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வருது, பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசி வருது அப்படின்னா என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம அட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து இன் ஃபியூச்சரில் வந்து இந்த கொஸ்டின் மைட் ரைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசி பற்றி ஃபுல்லாக அவங்க கொடுத்துருந்தது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். With reference to electric mobility in India, consider the following statements. So the Ministry of Road Transport and Highway is the nodal ministry for promotion of electric mobility in India. இது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் 4ன்னு சொல்லி அதுக்கான ஆன்சர் கொடுங்க. ஸோ த நேஷனல் கவுன்சில் ஃபார் எலக்ட்ரிக் மொபிலிட்டி இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுங்க. Next, question number 5. Consider the following statement related to FAME-2 scheme. So the FAME-2 scheme provides for demand incentive only for vehicles used for public transportation. So FAME-2 scheme நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ டிமாண்ட் இன்சென்டிவ்னா ஒரு வெஹிக்கிள் வந்து 1.5 lakh அப்படின்னா 1 லட்சம் நான் போடுற மாதிரி இருக்கும், 0.5 lakh வந்து கவர்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் FAME-2 ஸ்கீம் வந்து டிமாண்ட் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஒன்லி ஃபார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த கார் இல்லை பஸ்ஸஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தான் கொடுப்பாங்களா FAME-2 ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the scheme provides for uniform demand incentives on different categories of electric vehicles. So எல்லா விதமான எலக்ட்ரிக் 2 வீலரோ 4 வீலரோ எல்லாருக்குமே ஈக்குவலண்ட்டான டிமாண்ட் இன்சென்டிவாக கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. The scheme is implemented at Ministry of Heavy Industry. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு சொன்ன எந்த மினிஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சரை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். Consider the following statement related to first loss risk sharing instrument for the electric mobility, which was recently in news. So this instrument has been unveiled by Niti Aayog in association with World Bank. First option. Second option, under this, guarantees provided to the banks on the repayment of loans taken by the customers for buying electric vehicles. So electric vehicles வாங்குறாங்க அப்படின்னா நான் ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டாக இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the battery swapping policy announced in the Union Budget 2022-2023 is a step in the right direction and help in enhanced penetration of electric mobility in India. Discuss. ஸோ அப்படியே மேலே எழுதியிருக்கிற பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசி பற்றி நீங்கள் இந்த சேலஞ்சஸை தவிர்த்துட்டு மிச்சதெல்லாம் நீங்கள் எழுதலாம்.
ஸோ இதுதான். ஸோ நீங்கள் எழுதி இதுக்கான ஆன்சர் வேணால் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ டெலிகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, அதில் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு தான். அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் பாலிசி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து வி ஹேவ் சம்திங் ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். ஸோ அதை நம்மளோட ப்ரைவேட் வீடியோவில் பார்க்கலாம். தோஸ் ஹூ ஜாயின்ட் இந்த பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே வீடியோஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கரண்ட் அஃபேர்ஸோடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அப் டு யோர் சாய்ஸ். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் 7708542484. அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வி ஹேவ் வேரியஸ் அதர் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதுக்கப்புறம் ஆன்லைன் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மென்டரிங் போயிட்டுருக்கு, போத் ஃபார் UPSC அண்ட் TNPSC. அண்ட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க, அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க தான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா யூல் கெட் அ பெட்டர் இன்சைட்ஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி கிவ் அ லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு. தேங்க்யூ. அண்ட் நம்ம டெலிகிராமையும் இன்ஸ்டாகிராமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனைஸ்ட் லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். ஸோ இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் எதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் எதுதான் ஹார்மோனைஸ்ட் லிஸ்ட்டில் வரும்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த பாடியுமே கிடையாது, என்ன ஒரு ப்ராப்பர் ஒரு டெஃபினேஷனும் கிடையாது. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸை தே வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் தேல் டெல் இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் வந்து இதுக்கு நடுவில் ஹார்மோனைஸ்டு லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் ஹார்மோனைஸ்டு லிஸ்ட்டில் போட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த வருஷம் புதுசாக வந்து டேட்டா சென்டர்ஸையும் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸையும் வந்து டு பி கன்சிடர்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஹார்மோனைஸ்ட் லிஸ்ட்டில் வரும். அப்புறம் டேட்டா சென்டர்ஸ், டேட்டா ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஹார்மோனைஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 5 மெயின் செக்டர்ஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே, அண்ட் 34 சப் செக்டர்ஸ் இருக்குது. அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கூடயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருது. லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்களே அந்த காஸ்ட் தான் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோட்ஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்போர்ட்ஸ், பைப்லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிமோடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ், இது எல்லாமே வந்து இது மெயின் செக்டர்ஸ். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்குள்ளே வரும். எனர்ஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோரேஜ் ஆஃப் ஆயில், கேஸ் அண்ட் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் அண்ட் சானிடேஷனில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன், அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து ஹார்மோனைஸ்டில் இருக்குது. கம்யூனிகேஷனில் டெலிகம்யூனிகேஷன் டவர்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. சோஷியல் அண்ட் கமர்ஷியல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வருது. ஸ்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்ட் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அஃபோர்டபுள் ஹவுசிங் இருக்குது. அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸும் வந்து இதில் தான் வருது, ஹார்மோனைஸ்டில். எக்ஸிபிஷன் கம் கன்வென்ஷன் சென்டர்ஸ், இது இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணுது. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் கன்செஷன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, லாங் டேர்ம் கிரெடிட் அட் கன்செஷனல் ரேட்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து லாங் டேர்ம் கிரெடிட்ஸ் கிடைக்கும், கன்செஷனல் ரேட்ஸ் கிடைக்கும். ஈஸியர் ஆக்சஸ் டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட் கம்பெனிஸ்லேருந்து ஈஸியாக ஃபண்டு வந்து கிடைக்கும். ஈஸியர் ஆக்சஸ் டு ஓவர்சீஸ் பாரோயிங் த்ரூ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஸோ வெளியிலேருந்து கடன் வாங்குறது, இந்தியா விட்டு வெளியிலேருந்து கடன் வாங்குறது வந்து இவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். எலிஜிபிள் டு பாரோ மணி ஃப்ரம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இப்போது நிறைய டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, சச் ஆஸ் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனி, இவங்ககிட்டேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து லோன்ஸ் வாங்கலாம். ஈஸியர் access to invest from sovereign wealth funds of other countries. ஸோ மிச்ச கண்ட்ரீஸ்லேருந்து சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸ் இருக்கும். சாவரின்னா வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஹார்மோனைஸ்டு லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் பெருசாக எதுவும் இல்லை, உங்களுக்கு சும்மா ஹார்மோனைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யார் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க இதில் இருக்கிற லிஸ்ட் எல்லாம் அப்படிங்கிறது தான் முக்கியம், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாரோயிங்க்கு ரிலேட்டட். நான் உங்களுக்கு பாரோயிங் டீச் பண்ணக்கப்புறம் வில் கம் டு தீஸ் 2 questions. இப்போ வந்து பாரோயிங் பற்றி உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக தெரியணும், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இப்போ வந்து ஆர்டிக்கல் 293யும் 292வும் 293யும் இட் டாக்ஸ் அபவுட் பாரோயிங், சரிங்களா. ஸோ இதில் ஆர்டிக்கல் 292 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பற்றி பேசுது. சென்டர் எங்கெங்கெல்லாம் பாரோ பண்ணலான்னா வித்தின் இந்தியா. ஸோ நம்ம வந்து வித்தின் இந்தியானா ஆர்பிஐட்டேருந்து பாரோ பண்ணலாம், மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணலாம், ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது, ஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸ்க்கு ஸோ நிறைய பில்ஸும் பாண்ட்ஸை வந்து கொடுத்தும் பாரோ பண்ணலாம், சரிங்களா. அண்ட் அவுட் சைட் இந்தியாவிலேருந்து பாரோ பண்ணலாம், லைக் IMF,
IMF, வேர்ல்டு பேங்க், ADB, AIB இவங்ககிட்ட எல்லாத்தையும் borrow பண்ணலாம். வேறு ஒரு கண்ட்ரி கிட்டேருந்து borrow பண்ணலாம். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற வேலை. ஆர்டிகல் 293 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எப்படி borrow பண்ணுவாங்கன்னா, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, இன்னொன்று RBIட்டேருந்து த்ரூ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். அண்ட் இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து எடுத்துட்டேன், லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே எடுத்துட்டேன். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் புதுசாக வந்து நான் பட்ஜெட் பார்த்துட்டு தான் மிச்ச வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போவே நோட்டிஃபை பண்ணிடுறாங்கங்க. நான் ஆல்ரெடி எடுத்த டாபிக்ஸ் தான். இது எதுவுமே புது டேர்ம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் அப்பப்போவே சொல்லி கொடுத்துருவேன். இன்கேஸ் நான் சொல்லலை அப்படின்னா ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை போய் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட்லேருந்து வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. பாண்ட்ஸ் மாதிரி இஷ்யூ பண்ணி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட்லேருந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோனை வந்து ரீபே பண்ண முடியாது. ஆப்வியஸாக எல்லா ஃபுல் லோனையும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்னும் ரீபே பண்ணதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா ஒரு 1 lakh crores வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் 90,000 crores மட்டும் பே பண்ணிட்டாங்கன்னு 10,000 crores இருக்குது. அப்போ வந்து திருப்பி லோன் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்குவாங்க இல்லையா, மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்க இல்லையா. ஸோ அப்போ வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கணும். ஸோ ஸ்டேட்ஸ் கேனாட் ரேஸ் லோன் விதவுட் கன்சென்ட் ஆஃப் சென்டர் இஃப் தேர் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லோன் கிவன் பை த சென்டர். ஸோ சென்டர் எம்பவர் டு ஃபிக்ஸ் பாரோயிங் லிமிட்ஸ். இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லிமிட் இல்லையா பாரோ பண்ணுறதுக்கு, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாரோ பண்ணிக்கலாமான்னா இல்லை. பார்லிமெண்ட் வந்து FRBM ஆக்ட் மூலயமா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து வாங்கணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாகிட்டே போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3% ஆஃப் த GDPக்கு மேலே வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வச்சு பாரோ பண்ணிக்கணும். ஸோ 0.5% இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா 3.5 வரைக்கும் போய்க்கலாம். ஏதாவது அவசரமாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டு, கோவிட் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்படி பார்லிமெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 3% ஆஃப் ஸ்டேட் GDP இருக்கும் இல்லையா, GDP ஆஃப் த ஸ்டேட். ஸோ அதுலேருந்து 3% மேலே வந்து போகக்கூடாது, அதுக்கு மேலே அவங்களோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து தாண்டக்கூடாது. அண்ட் இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் 0.5% எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. கோவிட் வந்தப்போ வந்து 5% ஆச்சு. இந்த 3% வந்து 5% போயிடுச்சு, திருப்பி 4% ஆஃப் த ஸ்டேட் GDPக்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆனால் எக்ஸ்ட்ராவாக பாரோ பண்ண விட்றாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். கேன் ஸ்டேட்ஸ் பாரோ ஃப்ரம் அப்ராட்லேருந்து பாரோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், தே கேன் பாரோ. இதுக்கான ஆன்சர் வந்து எஸ் தான். பட் இருந்தாலும் அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு வந்து ADB கிட்டேருந்தோ AIIB கிட்டேருந்தோ வந்து இல்லை வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்தோ வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து இட் ஷுட் பி அ ஃபினான்ஷியல் சவுண்ட் ஸ்டேட். ஸோ அந்த ஆல்ரெடி இருக்கிற டெஃபிசிட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ ஓகே இந்த ஸ்டேட்டுக்கு கொடுங்க, ஸோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் இந்தியா விட்டு வெளியில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கலாம், பட் ஹூ ஹேவ் டு கிவ் த அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஹேஸ் டு கிவ் த அப்ரூவல். ஸோ 2017 ஃபினான்ஷியலி சவுண்ட் ஸ்டேட்ஸ் அலவுட் டு பாரோ டைரக்ட்லி ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் கேபினெட் பார்லிமெண்ட் பண்ண வேலை அது. ஸோ உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த 3 to 4% இன்க்ரீஸ் பண்ணாங்க. நான் திருப்பி கேம் பேக் டு 4%. அடிஷ்னல் 0.5% சென்டருக்கும் இருக்கும், ஸ்டேட்டுக்கும் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக பாரோ பண்ணுறதுக்கு. ஸோ இது இல்லாமல் ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ். இப்போ ஸ்டேட்ஸுக்கு வந்து ஆப்வியஸாக மணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேக்ஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது அதிக அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது. ஆனால் பேர்டன் யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது பேர்டன் எல்லாமே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. பட் அதிகமான டேக்ஸ் கலெக்ஷன் யாரோட கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் நாங்கள் ஸ்டேட்ஸுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 50 year டியூரேஷன். ஸோ 50 வருஷத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த 50 வருஷத்துக்கு நான் ரீபே பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் 100 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்குறேன்னா நான் 50 வருஷம் எடுத்துக்கலாம் பே பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க 2021-2022 15,000 crore அண்ட் அடுத்த வருஷத்துக்கு 1 lakh crore கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் தீஸ் லோன்ஸ் கன்சிடர் ஃபார் கால்குலேட்டிங் பாரோயிங் லிமிட் ஆஃப் த ஸ்டேட். நம்ம பார்த்தா பாரோயிங் லிமிட் ஆஃப் த ஸ்டேட் வந்து 3% ஆஃப் த GDP தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அதில் வராது. ஸோ இது வந்து ஓவர் அண்ட் அபவ் தட் 3%. ஸோ நோ, தீஸ் லோன்ஸ் வுட் பி ஓவர் அண்ட் அபவ் த பாரோயிங் லிமிட்ஸ்.
ஸோ இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் வந்து ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்கீம் ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சதெல்லாம் இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9, வித் ரெஃபரன்ஸ் டு borrowing powers of the state, consider the following statement. The states cannot raise public loans without the consent of the center if there is an outstanding loan given by the center. இது உங்களுக்கு நான் சொன்னேன். So state governments have been allowed to borrow directly from international agencies subject to fulfillment of certain criteria. நம்ம இதை பார்த்தோம். The center has been approved to fix borrowing limits on the states. இதுவும் நம்ம பார்த்தோம். எது கரெக்ட்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் 9 போட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கீம் ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The scheme provides for 50-year loans to the states at affordable interestல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்னென்னு பார்த்தோம். ஸோ த லோன்ஸ் ப்ரொவைடட் டு த ஸ்டேட்ஸ் ஆர் over and above the normal borrowings allowed to the state. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 அப்படின்னு போட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை கொடுங்க. ஸோ இது வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து டிவைன் பிஎம் டிவைன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று, இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ Prime Minister's Development Initiative for North Eastern Region. ஸோ இது PM Divine அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா objective enable livelihood opportunities and plug infrastructural gap in North East. ஸோ இந்த North Eastern region வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நெக் காரிடார்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக மட்டும்தான், அந்த அசாம் வழியாக மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் மியான்மரும் வந்து வேரியஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், திரிபுராவுக்கு டைரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அங்கே வந்து லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கிறனால ரோட்வேஸ், ரயில்வேஸ். ஸோ சின்ஸ் இட்ஸ் அ ஹில்லி ரீஜன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அங்கே டெவலப் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து 1500 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படிங்கிறது முக்கியம். நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி சில UPSC பர்ஸ்பெக்டிவில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. லைக் டெடிகேட்டட் சர்வீஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேன்சர்ஸ், நெக்டார் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட், ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் சஸ்டெனன்ஸ்க்காக சயின்டிஃபிக் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த PM டிவைன் ஸ்கீம். நெக்ஸ்ட் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சைனாவோட வெல் ஆஃப் வில்லேஜஸ் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, சைனா வந்து இப்போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கும் சைனாவுக்கு இடையே எங்கன்னா இந்த உத்தரகாண்ட், இந்த ஹிமாச்சல் சைடு மேலே இந்த அருணாச்சல் பிரதேஷ் அந்த சைட்லலாம், ஸோ அங்கெல்லாம் பார்டர் வந்து டிஃபைன்டாக கிடையாது. ஸோ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. வில்லேஜஸை வந்து அந்த கார்னரில் செட் பண்ணி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைடில் வந்து நம்மளோட இந்தியன் வில்லேஜஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லாதனால கோஸ்ட் வில்லேஜஸாக மாறிது. ஐ மீன் மக்கள் எல்லாமே வந்து இவாக்குவேட் பண்ணி சைனா அந்த சைடு அந்த பார்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்டர் வந்து இதாகிட்டே வருது, ஷ்ரிங்க் ஆகிட்டே நம்ம சைடு வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்காக வந்து வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பார்டர் வில்லேஜஸ் வந்து நம்ம கட்டணும். ஸோ அவுட் மைக்ரேஷன் நடக்குது அந்த இடத்துல. ஸோ புவர் கனெக்டிவிட்டி, லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாதனால ஸோ கால்ஸ் ஃபார் பெர்மனெண்ட் இந்தியன் ப்ரெசன்ஸ் இன் பார்டர் ஏரியாஸில் இந்தியன் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். ஸோ அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க. நார்தர்ன் பார்டர்ஸ் லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ரோட்ஸ், ஹவுசிங், எலக்ட்ரிசிட்டி, டூரிசம், DTH ஆக்சஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் லைவ்லிஹுட் ஜென்ரேஷனும் கொடுக்குறாங்க. அப்புறம் பர்வத்மாலா ப்ராஜெக்ட் வந்து ரோப் ஸ்கீம் இதுதான். ஸோ அங்கே வந்து சில இடத்துலலாம் உங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்வேஸோ ரயில்வேஸோ கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த இடத்துல ரோப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும், டூரிசமும் டெவலப் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ரோப்வே இந்த ஹில்லி ஸ்டேட்ஸ், தட் இஸ் 8 ரோப்வேஸ் கொண்டு வராங்க 60 kilometers ஏரியாவில். அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் கனெக்டிவிட்டி அண்ட் பூஸ்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இட் ஆல்சோ ப்ரொமோட் டூரிசம். நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் ஆல்ரெடி PM காட்டி சக்தி மாஸ்டர் பிளான் பார்த்துட்டோம். ஸோ அவங்க கனெக்டடாக வந்து எக்ஸ்பிரஸ் வேஸ் கொண்டு வராங்க. மீன் ரோட்வே, ரயில்வே, அதுக்கப்புறம் ஏர்வே, இதெல்லாமே ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபார் ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ். ஸோ ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 station 1 product. ஸோ இதுக்கு முன்னாடி 1 district 1 product. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தெல்லா பொனிக்கி டால்ஸ், அதுக்கப்புறம் குண்டூரோட இந்த மிளகா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பொருள் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணோம். இது அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ யூரோப்பில் இருக்கிற சின்ன சின்ன நேஷன் ஸ்டேட்ஸோட எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ஸோட எக்ஸ்போர்ட் அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 1 station 1 product அப்படிங்கிற இடத்துல எஃபிஷியன்ட் சப்ளை செயின் ஆஃப் லோக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லோக்கல் ப்ராடக்டை நம்ம ரயில்வேஸ் மூலயமா வந்து
ஃப்ரைட் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ரயில்வேஸை விட வந்து தே ஆர் சூஸிங் ரோட்வேஸ் இந்த ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஸோ அதனால் ரயில்வேஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் பெனிஃபிட் ஃபார்மர்ஸையும் எம்எஸ்எம்இஸையும் வந்து இது பெனிஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட், இன்டகிரேஷன் ஆஃப் போஸ்டல் அண்ட் ரயில்வே நெட்வொர்க் டு ப்ரொவைட் சீம்லெஸ் சொல்யூஷன் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் பார்சல்ஸை வந்து இந்த மாதிரி ரோட்வேஸில் இல்லாமல் ரயில்வேஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு about 2000 kilometers of rail network will be brought under Kavach, the indigenously developed technology for safety and capacity in 2022 to 2023. So 2000 kilometers rail network எடுத்துகிட்டு வராங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா 400 new generation Vande Bharat trains வந்து indigenously developed trains to be developed and manufactured during the next 3 years குள்ள இந்த Vande Bharat trains வந்து கிட்டத்தட்ட 400 new gen trains எடுத்துகிட்டு வரணும். அண்ட் 100 PM காட்டி சக்தி கார்கோ டெர்மினல்ஸ், ஸோ கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம தயாரிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பொருளை வந்து ஈஸி ஆக்சஸ் இருக்கும், போஸ்டல் சிஸ்டம் மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கொடுத்தா தான் அவங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோஆக்டிவ் ரெஸ்பான்சிவ் facilitation by interactive and various environmental single window hub. ஸோ பரிவேஷ் போர்ட்டல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து ஒரே போர்ட்டல் மூலயமா நம்ம வேறு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அலைய தேவையில்லை, ஒரே போர்ட்டல் மூலயமா நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். அண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் டெவலப் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இது முக்கியம். அப்ரூவல்ஸ் வந்து ஃபார் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், வைல்ட் லைஃப் கிளியரன்ஸ் அண்ட் CRZ clearance. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கிளியரன்சஸ் இதிலேயே கொடுத்துருவாங்க பரிவேஷ் போர்ட்டலில். யூனிக் ஐடி ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளியரன்சஸ், அந்த ஐடியை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்ஸ் த என்டையர் ட்ராக்கிங் ஆஃப் ப்ரொபோசல், ஸோ ஆன்லைன் சப்மிஷன், அப்புறம் எடிட்டிங், அப்டேட்டிங் த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ட்ராக்கிங் கிளியரன்ஸ், இது எல்லாமே இந்த போர்ட்டலே பார்த்துரும். ஸோ இந்த 2 கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பார்த்துட்டு கொஷின் நம்பர் 11 and 12 with reference to Prime Minister PM Divine Scheme, consider the following. So the initiative enables livelihood opportunities and plug infrastructural deficiencies in the northeast. So the initiative would be implemented by Ministry of Finance. So நம்ம பார்த்ததே இல்லை மெயினாக எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே போய் திருப்பி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம், அதை வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, வாட் டஸ் த பர்வத் மாலா ப்ரோக்ராம் லான்ச்ட் இன் த யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் 2022-2023 டீல் வித்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் த ஹில்லி ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோப்வே ப்ராஜெக்ட் இன் த ஹில்லி ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் த ஹில்ஸ் அண்ட் ரிமோட் ஏரியா. ஸோ இது உங்களுக்கு ரோப் ப்ராஜெக்ட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். So which among the following best describes the vibrant villages program announced by the union budget? So the development of the most underdeveloped villages in India, adoption of villages by MPs and MLAs for their holistic development, cluster of villages for the adoption of zero budget natural farming, development of border villages along India's northern border. ஸோ இது எதுன்னு உங்களுக்கே தெரியும், இதுக்கான ஆன்சரும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இதோட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் மேஜர் இனிஷியேட்டிவ், மைனர் இனிஷியேட்டிவ்ஸ், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பேங்கிங். ஸோ நிறைய பேர்த்தோட ஃபேவரட் டாப்பிக்காக இருக்கும் இது, பேங்கிங் அண்ட் வேரியஸ் அதர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் டு பேங்கிங். பேங்கிங் முடிஞ்சக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி நம்ம பார்ப்போம். ஸோ பேங்கிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.